வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு photosynthesis and higher plants-ல ரெண்டு A question பார்க்க போறோம். First question பாருங்க. A number of substrate level phosphorylation. இதுல one kind of cyclic cycle அப்படிங்கறாங்க. Cyclic cycleனா வேற ஒண்ணும் இல்ல, Krebs cycle. So Krebs cycle-ல ஒரு term-ல substrate level phosphorylation அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Answer 1 2 3 4 0. So ஓகேவா, இதான் கேட்டிருக்காங்க. அப்ப one turn அப்படின்னு பார்க்கும்போது so oxaloacetic acid-ஓட acetyl CoA ஜாயின் பண்ணும்போது citric acid வரும். citric acid இருந்து alpha ketoglutarate, alpha ketoglutarate இருந்து succinyl CoA வரும். succinyl CoA இருந்து succinic acid வரும். அந்த இடத்துல மட்டும்தான் substrate level phosphorylation நடக்கும். அந்த இடத்துல ADP or GDP ப்ரொடியூஸ் பண்ணும், ஏதாவது ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஆன்சர் என்னது 1. ரெண்டாவது சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் ஒன்று சொல்லிட்டோம். இன்னொரு இருக்கு ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல நடக்கக்கூடிய ATP எனர்ஜியை ரிலீஸ் பண்ணக்கூடிய டைம். இது சப்ஸ்ட்ரேட் லெவல். ஓகேவா, ஆன்சர் 1. செகண்ட் கொஸ்டின், the first stable product of CO2 fixation. CO2 fixation பண்றது ரெண்டு இடத்துல நடக்கக்கூடியது. ஒன்னு C3 பிளான்ட்ல நடக்கும், ஒன்னு C4 பிளான்ட்ல நடக்கும். C3 பிளான்ட்ல CO2 எது ஃபிக்சேஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RUBP, ribose 1,5 bisphosphate. C4 ல பார்த்தீங்கன்னா பாஸ்போயினால் பைரிக் ஆசிட் கூட ஜாயின் ஆகி என்ன நடக்கும், OAA கிடைக்கும். OAA வந்து ஆக்சிலோசிட்டிக் ஆசிட். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா CO2 ஃபிக்சேஷன் செய்யும் சொர்க்கம் கேட்கிறாங்க. சொர்க்கம் அப்படின்றது ஒரு மோனோகாட் பிளான்ட். இந்த மோனோகாட் பிளான்ட்ல மோஸ்ட்லி C4 சைக்கிள் தான் நடக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டா நமக்கு என்ன கிடைக்குது, ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட்ஸ். இதுதான் ஆன்சர். ஓகேவா, நன்றி.